நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியினர்கள் 1000 பேருக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்படும் என தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் கடனுதவி வழிகாட்டுதல் முகாமில் பேச்சு. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மாவட்ட தொழில்துறை சார்பில் தொழில் முனைவோருக்கான கடன் வழிகாட்டுதல் முகாமில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் கடனுதவிகளை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் உதகை ஷேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை வளாக கூட்டரங்கில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மாவட்ட தொழில் மையம் சார்பில் தொழில் முனைவோருக்கான கடன் வழிகாட்டுதல் முகாம் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன், நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பழங்குடியினர்கள் 1000 பேருக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கப்படும் என அவர் கூறினார். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் இயங்கி வரும் அரசு நியாய விலை கடைகளில் ஏழை எளிய மக்களுக்கு தரமான அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுவதாக பெருமிதம் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வழிகாட்டுதல் முகாமில் 47 பயனாளிகளுக்கு 3,65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடனுதவிகளை அமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட சிறப்பித்து உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக இக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடைமுறையாற்றியுள்ள அன்பின் பேரையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக இக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடைமுறையாற்றியுள்ள அன்பின் பேரையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து திரு ரித்தீஷ் PMGB திட்டத்தின் கீழ் ஒப்படைப்பு ஆணை வழங்கப்படுகிறது. ரித்தீஷ் அவர்களுக்கு 20 லட்சத்துக்கான 19 லட்சம் மதிப்பீடு. அதனைத் தொடர்ந்து திரு முத்துக்குமாரன் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. 2030 வந்து கிட்டத்தட்ட 50% வந்து உயர்கல்விக்கு போய் சேரணும் படிக்கிற பசங்க சொல்லி இந்தியாவில் அறிவிச்சிருக்காங்க. மையத்தின் மூலமாக கடன் ரசீதுகள் பெறப்பட்டு அந்த கடன் ரசீதினால் நீங்கள் சுயத்தொழில்களை ஆரம்பித்து அந்த சுயத்தொழில்கள் மூலமாக நீங்கள் 10 பேர் வேலை கொடுத்து போறீங்க. நீங்கள் எல்லாம் முதலாளியாக போறீங்க. நிறையா தமிழக அரசு மாவட்ட தொழில்நுட்ப தாக்கம் மூலமாக மகளிர் திட்டம் மற்றும் வந்து வாழ்க்கை கட்டும் திட்டம் ஆகிய திட்டங்கள் மூலமாக இந்த சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை நிறைய அறிவிச்சிருக்கு. அவங்களை ஊக்குவித்து வருகிறது, எல்லாம் ஊக்குவித்து வருகிறது. பல்வேறு நிறுவனங்கள் நடப்பாண்டு இந்த வருஷம் திட்டத்திற்காக 438.63 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு அதை வந்து இப்போ கொடுக்கறதுக்கு இப்போ உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 47 பயனாளர்களுக்கு இங்கே வந்து 365.5 கோடி ரூபாய் இந்த இதில் நரகத்தை